அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரைக்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கடுவெளி சித்தர் ஐயா அவர்களுடைய பாடலுடைய விளக்கத்தை ஆனந்த களிப்பு அப்படின்ற தலைப்பிலிருந்து பார்க்க போகிறோம். இந்த கடுவெளி சித்தருடைய பாடல்கள் 10 பாடல்கள். இது ஆனந்த களிப்பில் இது மிக மிக முக்கியமான பாடல்கள். இந்த கடுவெளி சித்தர் யார் அப்படின்னு சொன்னால், திருத்துறைப்பூண்டி அருகில் இருக்கக்கூடிய இடையூர் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருவெளி சித்தாலத்தூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் கருவெளி சித்தரனுடைய சமாதி இருக்குது. சித்தர்களுடைய சமாதிகளுக்கு மேலே எப்பயுமே சிவனுடைய லிங்கத்தை தான் பிரதிஷ்டை பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அந்த இடம் சக்திகள் அதிகம் பெற வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த இடத்துல சிவனுடைய லிங்கமானது பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த கடுவெளி சித்தாலத்தூரில் கடுவெளி சித்தருடைய சமாதியை நாம் தரிசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் 14 ஜென்மத்தினுடைய பாவமும் கழியும் அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுது. இப்பொழுது அந்த ஆனந்த களிப்பு அப்படின்ற இந்த 10 பாடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலினுடைய விளக்கத்தையும் பார்க்கலாம். பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான். பாவம் செய்யாதிரு மனமே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. பாவத்தை செய்யாத, என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு யமன் கொண்டு போகும்போது கோபமாக கொண்டு போவான். கோபமாக கொண்டு போகும்போது நமக்கு நிறைய நஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு மனித பிறவி என்பது ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆன்மா அழியாதது, உடல் அழியக்கூடியது அப்படின்னு தான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. பெரிய உயர்வையை பெயர்த்து பின்னரே வேரியல் பூர்வையை விரும்பானே ஊரிய உடம்பனை உளுத்த உண்மைதான் மாறுவோர் உடம்பனை மரும் மன்னனே அப்படின்னு சொல்லிட்டு திருமூலாசன் சொல்கிறார். இன்னும் இந்த ஆன்மா நீரால் நலையாது, நெருப்பால் வேவாது, மற்றையினும் வகை கேளாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆன்மா நிலையானது. இந்த உடல் தான் பாவம் செய்யக்கூடியது மற்றும் அழியக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த உடலை நாம் பேணி பாதுகாத்து எந்தவித முன்னோர்கள் சொன்ன இந்த ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. முதல் பாடல் சாபம் கொடுத்திடலாமோ, விதி தன்னை நம்மாலே தடுத்திடலாமோ, கோபம் தொடுத்திடலாமோ, இச்சை கொள்ள கருத்தை கொடுத்திடலாமோ அப்படின்னு சொல்கிறாரு. முதல் பாடத்தில் சாபம் கொடுத்துடலாம், நான் யாரையும் சாபம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நாம் யாருக்கு சாபம் கொடுத்தாலும் அந்த சாபமானது நமக்கு தான் திரும்பி வரும் அப்படின்ற கருத்து தான் அவர் சொல்கிறாரு. விதி தன்னை நம்மாலே தடுத்து விடலாமோ அப்படின்றாரு. விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த கர்ம விதியினுடைய அடிப்படையில் தான் உலகமே இயங்குது. விதியில் ஒருத்தருக்கு பொருள் சேரணும் அப்படின்னு இருந்தால் தான் சேரும், இல்லைன்னா சேராது. அந்த விதியை நம்மளால் தடுத்து விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சிவபெருமானும் பார்வதியும் உலா போகிறாங்க. வான்வெளியில் உலா போகும் பொழுது ஒரு சிவபக்தன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு சிவனையே வேண்டிக்கிட்டு, தன்னுடைய வாழ்நாள் பூரா சிவனையே வேண்டிக்கிட்டு, எனக்கு பொருள் கொடுக்கணும், நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்ருக்கிறான். இதை பார்வதி அம்மா பார்த்துட்டு சிவன்கிட்ட சொல்கிறாரு, நம்மளுடைய பக்தன் தான் அவன், உனக்கு பொருள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சிவன் சொல்கிறாரு, இவனுடைய விதியின்படி இவனுக்கு எந்த பொருளும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்வதி அம்மாவுக்கு கோபம் வந்துடுது. நம்மளையே நினச்சிட்ருக்கிறான், வாழ்நாள் பூராத்தையும் நம்மளை நம்பி தானே இருக்கிறான், அதனால் அவனுக்கு பொருள் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. சிவன் சொல்கிறாரு, உன்னால் முடிஞ்சால் கொடுத்துப்பாரு, அதனால் அவனுக்கு போய் சேராது, அது விதி அது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்வதி அம்மா ஒரு பண மூட்டையை, அதாவது தங்க காசுகள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பண மூட்டையை, அவன் நடந்து வரக்கூடிய ஒரு காட்டுப்பகுதியில் அவன் நடந்து போயிட்டுருக்கும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு ஒற்றையடி பாதையில் அதை கட்டாயம் பார்த்தே ஆகணும் அப்படின்ற இடத்துல அந்த பண மூட்டையை போடுறாங்க. சிவன்கிட்ட சொல்கிறாங்க, பார்வதி அம்மா, இவன் கட்டாயம் இந்த மூட்டையை எடுக்க தான் போகிறான் பாருங்கள் அப்படின்றாரு. உடனே சிவன் சொல்கிறாரு, அவனுடைய விதி அவனுக்கு கிடைக்காது, நீ என்ன பாரு அப்படின்றாரு. உடனே அந்த பக்கத்தில் வரும்போது அந்த ஆள் அந்த மூட்டைக்கு பக்கத்தில் வரும்போது அவனுக்கு ஒரு மனசில் ஒரு சஞ்சாரம். என்னன்னா, நம்மளுடைய வாழ்நாள் பூரா இப்படியே கண்ணு தெரிஞ்சு இப்படியே இருந்துருவோமா, என்றைக்கோ ஒரு நாளைக்கு கண்ணு தெரியாமல் போக போகுது, அன்றைக்கி நாம் எப்படி நாம் நடந்து போகணும், நடந்து போகும்போது நமக்கு எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு கண்ணு மூடிடலாம்.
கண்ணை மூடிட்டு அந்த ஒற்றடி பாதையில் நடந்து போயிட்டே இருக்கிறான். போயிட்டுருக்கும்போது காலில் வந்து அந்த பனை மூட்டை தட்டப்படுது. உடனே கண் திறக்கறதில்ல. ஏன்னா கண் தெரியாத போது இருந்துச்சுன்னா தட்டு போட்டால் நம்ம என்ன கண்ணை திறந்து பார்க்க போகிறோம். அதனால் இது ஏதோ கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்லேயே அது ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே நடந்து போகிறான். கண் தெரியாத மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நடந்துட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே அவன் கண்ணை திறந்து, பரவாயில்ல நம்ம எடுத்த பயிற்சி வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். இப்போது என்ன அப்படின்னா, அதனுடைய விதி அவனுக்கு வந்து கிடைக்கூடாதுன்னு இருக்குது. அதுதான் சிவன் சொல்லுவார். அவனுடைய விதி வந்து அவனை வந்து மதியை மாற்றிடும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி விதி தன்னை நம்மளால் தடுக்கவே முடியாது அப்படின்ட்டு தான் கடவுளை சுற்றுவார். கோபமும் தொடுத்திடலாமோ, இச்சை கொள்ள கருத்தை கொடுத்திடலாமோ. கோபம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவனும் அன்பை ஆதாரமாக வைத்து நடந்து கொள்ள வேண்டும். கோபம் என்பது இருக்கக்கூடாது அப்படின்னு கடுவெளி சுத்தர் சொல்கிறாரு. இதுவும் இல்லாமல் இச்சை கொள்ள கருத்தை தொடுத்திடலாமோ அப்படின்னு சொல்கிறாரு. இச்சை கொள்ள கருத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய இச்சை அப்படின்றது வந்து பஞ்சாசரம், உடலினுடைய 5 உணர்வு உறுப்புக்கள், அதை தான் சொல்கிறாரு. 1 கண், மூக்கு, வாய், செவி, தொடுப்புலன், இவை 5ம் புலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புலன்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சாதாரண நிலையிலிருந்து இச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆசையினுடைய விவரத்துக்கு கொண்டு போகிறது இந்த புலன்கள் தான் கொண்டு போகுது. அதனால தான் ஐம்புலன்களையும் அடக்கிறது தான் புத்தருடைய கொள்கையாக இருக்குது. அந்த ஐம்புலன்கள் அடக்கினா மட்டும்தான் இது வந்து இன்னும் திருமூலாசன் சொல்கிறாரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிறாருக்கு வாய்க்கோபுர வாசல் தெளத்திருந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் அனைத்தும் காளாமணி விளக்கே அப்படின்றாரு. இந்த 5 புலன்கள் வந்து கோயிலில் கட்டியிருக்கக்கூடிய தொங்கிட்டு இருக்கிற விளக்கு மாதிரி, காற்றுல ஆடிட்டுருக்கிற மாதிரி நம்ம புலன்கள் ஆடிட்டுருக்குது அப்படின்றாரு. மிக அற்புதமான கருத்து. அது இல்லாத 2வது பாடலில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சொல்லரும் சூது பொய் மோசம் செய்தால் சுற்றத்தை முற்றாய் துடைத்திடும் நாசம் நல்ல பக்தி விசுவாசம் எந்த நாளும் மனிதர்க்கு நன்மையாய் நேசம் அப்படின்றார். சொல்லரும் சூது பொய் மோசம் சூது பொய் மோசம் இவைகளெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சுற்றத்தை முற்றாய் துடைத்திடும் நாசம், இப்படி செய்யும்பொழுது என்ன செய்யணும்னா நம்முடைய சுற்றத்தார்கள் நம்மை விட்டு விலகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல பக்தி விசுவாசம், அதாவது சித்தர்கள் மேலேயும் தெய்வங்கள் மேலேயும் இன்னும் எல்லா உயிர் மேலேயும் நாம் வந்து அன்பு வைக்கும் பொழுது எந்த நாளும் மனிதருக்கு நன்மையாய் நேசம், எந்த நாளுமே நமக்கு வந்து நன்மையை தான் முடியும், எல்லாம் நன்மையாக தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது பாடலில் சொல்லப்படுது. அடுத்தது 3வது பாட்டில் வந்து நீர்மேல் குமிழியில் காயம் இது நில்லாது போய்விடும் நீ அறி மாயம் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது பாட்டில் பார்மீதில் மெத்தவும் நேசம் சற்றும் பற்றாதிருந்திட பண்ணும் உபாயம் அப்படின்றாரு. நீர்மேல் குமிழியில் காயம் அப்படின்றாங்க. அதாவது நீர் மேலே, தண்ணி மேலே இருக்கக்கூடிய நீர்க்குமிழி மாதிரி தான் நம்முடைய இந்த உடம்பு, ஏன்னா அழியக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. இது நில்லாது போய்விடும் நீ அறி மாயம், இது ஒரு மாயம் தான், இது ஒரு மாயை. அந்த மாயைக்குள்ளே நம்ம ஒழுகக்கூடாது. ஏன்னா இந்த உடம்பு வந்து நிலையானது இல்லை, நிலையானது ஆன்மா தான் அப்படின்றதுக்காக இது சொல்கிறாரு. பார்மீதில் மெத்தவும் நேசம், பார்மீதின்னா இந்த உலகத்தார் மீது வைக்கக்கூடிய இந்த அன்பானது சற்றும் பற்றாதிருந்திட பண்ணும் உபாயம், எது மேலேயுமே நம்ம வந்து பற்று வைக்கக்கூடாது. அதாவது தாமரை இலையானது தண்ணீருக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் தண்ணீர் வந்து ஒட்டுறதில்லை, எப்படி இருக்கணும் அப்படின்னு உதாரணம் சொல்கிறாரு. அடுத்தது 4வது பாடல் மிக மிக முக்கியமான பாடல். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த 4வது பாடல். நந்தவனத்தில் ஓராண்டி அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு உதாரணம். நந்தவனத்தில் வந்து ஒரு ஆண்டி இருக்கிறான், அவன் வந்து 4 மாதமாய் கொய்யவனை வேண்டி 4 இது வந்து இருபொருள் பாடக்கூடிய பொருள். 4-6 மாதமாக அவன் வந்து கொய்யவனை வேண்டி ஒரு தோண்டியை கொண்டு வந்து, தண்ணி மூடுறக்கூடிய தோண்டி கொண்டு வந்து அவன் வந்து அது தலை மேலே வச்சுக்கிட்டு கூத்தாடி கூத்தாடி அந்த தோண்டியை போட்டு உடச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறது ஒரு பொருள். இன்னொரு பொருள் ஆன்மீக பொருள். அது நந்தவனத்தில் ஓராண்டி
அப்படின்னு சொன்னால் நம்மளை தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு உயிர் பொருளும் ஆண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் 4 மாதமாய் கொய்யவனை வேண்டினா 4ம் 6ம் சேர்ந்தது 10 மாதம். 10 மாதம் அந்த இறைவனை வேண்டி, கொய்யவன் அப்படின்றது இறைவனை வேண்டி கொண்டு வந்தாண்டு ஒரு தோண்டி அப்படின்னா ஒரு உயிரை நம்முடைய உடம்புக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறான். மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையானது மிக மிக மோசமான இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வந்து சிக்குண்டு உள்ளே போய் கூத்தாடி நம்மளுடைய வாழ்க்கையே அழிச்சிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த பாட்டினுடைய பொருள். மிக அற்புதமான பாடல். அடுத்தது 5வது பாட்டு. தூடனமாகச் சொல்லாதே தேடும் சொத்துக்களிலோரு தூசும் இல்லாதே ஏடனை 3ம் பொல்லாதே சிவதிச்சை வைத்தால் யமலோகம் பொல்லாதே அப்படின்னு. தூடனமாகச் சொல்லாதே அப்படின்னு சொன்னால் எதையுமே வந்து நேரடியாக நேர் பேச்சாக தான் பேசணும். பொய்கள் குழந்த ஒரு பேச்சாக பேசக்கூடாது. தேடும் சொத்துக்களில் ஒரு தூசும். நாம் வந்து நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருளானது ஒரே ஒரு கெட்டது இருக்கக்கூடாது. அந்த பொருளை வந்து எந்த ஒரு தூசு இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு அதில் துன்பம் இருக்குது, கெட்ட வழியில் வந்தது அப்படின்னு சொன்னால் அப்படியே அது வந்து விலகி போயிடும். அதனால் எப்பயும் நம்ம தேடக்கூடிய பொருள்கள் வந்து தூசு இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு மாசுமறு இல்லாமல், யாரையும் ஏமாற்றாமல், பொருள்கள் வந்து திருடாமல், பொய் சொல்லாத அந்த சொத்துக்களை வந்து நம்ம சொத்துக்களாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏடனை 3ம் பொல்லாதே சிவதிச்சை வைத்தால் யமலோகம் பொல்லாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஏடனை 3ம் பொல்லாதே. பொல்லாங்கு வந்து 3 வழிகளில் வந்து நம்ம போகக்கூடாது. என்னென்னா பொருள், மண், பெண் ஆசை, இந்த 3க்குள்ளேயும் போகக்கூடாது. சிவன் மேலே இச்சை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இச்சை அப்படின்றது வந்து நாட்டம், அன்பு, கருணை, தயாளம், கொடை இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சிவன் மேலே நம்ம ஆசையை வைக்கும் பொழுது, அவன் மேலே அன்பு வைக்கும் பொழுது யமலோகம் வந்து நமக்கு பொல்லாததாக ரொம்ப தூரத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. மிக அருமையான 5வது பாட்டு. அடுத்தது 6வது பாட்டு. அது நல்ல வழிதனை நாடு எந்த நாளும் பரமன நெத்தியே தேடு வல்லவர் கூட்டத்தில் கூடு அந்த வள்ளலை நெஞ்சில் வாழ்த்தி கொண்டாடு. வள்ளல் அப்படின்றது சிவபெருமானை தான் சொல்கிறாங்க. நல்ல வழியில் தான் போகணும், நல்ல வழியை நாடு, எந்த நாளும் பரமனை நெத்தியே தேடு. எப்பயும் சிவத்துக்கு பின்னாடியே சிவனே நாடு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தெடுமில்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை பூவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனச்சிடமுடி தாமரையோனே அப்படின்னு சொல்லுவாங்க. மிக அற்புதமான ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னால் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், தவசிகள் எல்லாமே சிவனை தான் ஆடி இருக்கிறாங்க. ஆனால் நாமளும் சிவனை தான் ஆடணும் அப்படின்னு சொல்கிறாரு. வல்லவர் கூட்டத்தில் கூடு அப்படின்னு சொன்னால் நல்ல வழியில் போகக்கூடிய நல்ல மகான்களுடைய அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வள்ளலை நெஞ்சில் வாழ்த்தி கொண்டாடு அப்படின்றாரு. வள்ளல் அப்படின்றது சிவனை தான் சொல்கிறாரு. சிவனை எந்நாளும் நம்ம வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. சிவபுராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தன் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீகாந்தான் தாழ் வாழ்க, கோகலடி ஆண்ட குறுமனிதன் தாழ் வாழ்க அப்படின்னு வரும்போது அவனருளால் அவன் தாழ் வணங்கி அப்படின்னு வரும். ஏன்னா அவனுடைய தாளை வணங்கணும் அப்படின்னாலும் அவனுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த சிவனுடைய நல்ல கூட்டத்துக்குள்ளே இருக்கணும், சிவ அடிகாரனுடைய கூட்டத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு 7வது பாடல். நல்லவர் தம்மை தள்ளாதே அறம் 4 ஒன்றேனும் நாடி தள்ளாதே பொல்லாங்கில் ஒன்றும் கொள்ளாதே கெட்ட பொய்மொழி கோள்கள் பொருந்த விடாதே. நல்லவர் தம்மை தள்ளாதே அப்படின்றாங்க. அவையார் சொல்கிறாங்க, நல்லாரை காண்பதும் நன்று நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று அவர்கள் குணங்களை உரைப்பதும் நன்று அவையார் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நல்லவர் தம்மை தள்ளக்கூடாது. ஏன்னா ஒரு நல்லவன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு பொருள் 10 ரூபா கொடுத்து நம்ம சேர்த்திக்கணும், கெட்டவன்னு தெரிஞ்சுன்னா 10 ரூபா கொடுத்தது விலகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அறம் 4 ஒன்றேனும் நாடி தள்ளாதே அப்படின்றாரு. அறம் என்ற தலைப்பில் 12 வாசகங்கள் இருக்குது. இந்த 12 வாசகத்தையும் ஒன்று கூட தள்ளாமல் நாம் நாடிட்டு போகணும். அடுத்தது பொல்லாங்கில் ஒன்றும் கொள்ளாதே. பொல்லாங்கு அப்படின்றது வந்து மற்றவங்க மேலே பொறாமை கொள்கிறது தான் பொல்லாங்கு அப்படின்னு பேர். அதை வந்து நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது கெட்ட பொய்மொழி கோள்கள் பொருந்த விழாதே அப்படின்னா கெட்ட
பொய்மொழிகள் அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது, கோள்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது 6வது. அது அடுத்தது 8வது பாடல். வேத விதிப்படி நில்லு நல்லோர் மேவும் வழியினை வேண்டியே செல்லு சாத நிலைமையை சொல்லு பொல்லா சண்டாள கோபத்தை சாதித்து கொள்ளு அப்படின்றாரு. வேத விதிகள், வேதங்கள் 3 இந்த 4 வேதங்கள் இருக்கு இல்லையா, ரிக் யஜுர் சாமம் அதர்வணம் அப்படின்ட்டு அந்த 4 வேதங்களையும் நம்ம நிற்கணும் அப்படின்றார். நல்லோர் மேவும் வழியினை வேண்டியே செல்லு. நல்லவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் சொல்லக்கூடிய அந்த வழியிலேயே போகணும் அப்படின்றாரு. சாத நிலைமையை சொல்லு பொல்லா சண்டாள கோபத்தை சாதித்து. சாத நிலை அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் நெறிமுறைகள், அதாவது வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லா சொல்லணும் திருக்குறளில் வருது. எதெல்லாம் நல்லது அப்படின்றமோ அதுக்கு பின்னாடி போ. சாத நிலை அப்படின்னு சொன்னால் எது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த நிலைக்குள்ளே போகும். பொல்லா சொண்டாள கோபத்தை தள்ளியே கொள்ளு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னென்னா கோபம் தான் உலகத்தில் ஒரு மனிதனுடைய அறிவுக்கு சத்ரு அப்படின்னு சொல்கிறது கோபம் அப்படின்ட்டு வேதங்கள் சொல்லுது. எனவே அந்த கோபத்தை தள்ளி நிற்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது 9வது பாடலில் பிச்சை என்று ஒன்றும் கேளாதே ஏழில் பெண்ணாசை கொண்டு பெருக்க மாளாதே இச்சையது உன்னை ஆளாதே சிவன் இச்சை கொண்டது அவ்வழி ஏறி மீளாதே அப்படின்னு சொல்கிறார். பிச்சை ஒன்றும் கேளாதே அப்படின்னு சொல்கிறது இந்த வேதங்களில் அஷ்டகர்மத்தில் முதல் கர்மம் இயமம் அப்படின்னு வருது. அதில் அகிம்சா பரித்ரநாமி அகிம்சா சத்தியமிஸ்தேயா பரித்ரநாமி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் அகிம்சைன்றது உயிர்களை கொல்லக்கூடாது. சத்தியம்ஸ்தேயா அப்படின்றது உண்மையை சொல்லணும். ஸ்தேயான்னா பொய் சொல்லக்கூடாது. பரித்ரக நாமி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த பரித்ரக நாமின்னா பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் அந்த வேதம் சொல்லக்கூடியது. எழில் பெண்ணாசை கொண்டு பெருக்க மாளாதே அப்படின்னா பெண்கள் மீது மோகம் கொள்ளக்கூடாது அப்படின்றது தான் இதனுடைய கருத்து. இச்சையது உன்னை ஆளாதே. இந்த 5 புலன்களினுடைய இச்சைகள் கண், காது, மூக்கு, வாய், தொடுபுறன், இந்த 5 புலன்களையும் நீ அடக்கி இருக்கணும். அதாவது இதனுடைய வழியில் போகக்கூடாது அப்படின்றாரு. சிவ இச்சை கொண்டது அவ்வழி ஏறி மீளாதே. சிவனுடைய இச்சையில் இருக்கணும் அப்படின்றார். இச்சை இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, சிவன் மேலே அந்த இச்சை இருக்கணும் அப்படின்றாரு. அடுத்தது 10வது பாடலாம் மெஞ்ஞான பாதையில் ஏறு அப்படின்றாரு. உண்மையான பாதை அப்படின்றது மெஞ்ஞானம் அப்படின்றது வள்ளலார் சொன்ன பாதை. அது சுத்த வேதாந்த வெட்ட வழியினை தேறு. இந்த கருத்தும் வள்ளலார் சொன்னது தான். வெட்ட வெளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது எது மேலேயும் பற்று இருக்கக்கூடாது, பேரே இருக்கக்கூடாது அப்படின்றார். பேரே நாமங்களே இருக்கக்கூடாது அப்படின்ற வெட்ட வெளி தன்னை கொண்டாருக்கு பட்டயம் எதுக்கடி அப்படின்றார். பேரே தேவையில்லை. வெட்ட வெளியில் இருக்கிறவனுக்கு பேர் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்கிறார். மெஞ்ஞான பாதையில் ஏறு சுத்த வேதாந்த வெட்ட வெளியினை ஏறு அஞ்ஞான மார்க்கத்தை தூறு. மெய்ஞானத்திற்கு உள்ளே போகணும். அஞ்ஞானம்ன்றது ஞானத்தினுடைய எதிர்ப்பதமானது. அது இச்சை கொண்ட மார்க்கம். அந்த மார்க்கத்தை தூறு அப்படின்னு சொன்னால் திறந்துரு, அது பக்கம் போவாத அப்படின்றத. உன்னை அண்டினோர்க்கு ஆனந்தம் வழி கூறு அப்படின்றார். உன்னை அண்டினோர்க்கு ஆனந்தமான வழி. யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா எனக்கு ஞானத்தை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ சொல்ல வேண்டியது தெய்வங்களுடைய சிவனுடைய கருத்துக்களும் இன்னும் சித்தர்களுடைய பொருள்களும் நல்ல மார்க்கத்தை தான் நீ சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உன்னை அண்டினோருக்கு ஆனந்தமாம் வழி கூறு அப்படின்ற. ஆனந்தத்திற்குரிய வழி, ஆனந்தம் 2 வழியில் இருக்குது. சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்ட்டுருக்கு. சிற்றின்பம் அந்த சமயத்தில் ஒரு பொருளை ஒரு உணவை சுவைச்சு உண்ணும் பொழுது ஏற்படக்கூடியது அந்த சிற்றின்பம். பேரின்பம் ஒரு அண்ட சராசரத்தில் அதுக்கான அளவே கிடையாது, அதுதான் பேரின்பம் அப்படின்றது. அது ஆன்மீகத்தில் வரக்கூடியது. இப்படிப்பட்ட மகா சத்துவங்கள் கொண்ட இந்த கடுவெளி சித்தனுடைய பாடல்களை நீங்களும் கேட்டு இன்புற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம்.
நமச்சிவாயம் வாழ்க. நாதன் தன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன் தாழ் வாழ்க. கோகலடி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமமாகி நின்ற நிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனிடை வாழ்க. வாழ்க சிவனே வாழ்க. போற்றி.